ஒரு கப்பிள் பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேர் அதே ரூம்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் புதுசா கல்யாணம் ஆகி பிரெக்னன்சி பிளான் பண்ற கப்பிள இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணுது. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த பொண்ணுடைய பீரியட் சைக்கிள ஃபாலோ பண்றது, அவங்க பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தாங்களா இல்லையான்னு செக் பண்றது, அண்ட் ஏன் இன்னும் பிரெக்னன்ட் ஆகலன்னு ஒரு ப்ரெஷரை அவங்க மேல போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது சந்தோஷமாகவும் யதார்த்தமாகவும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இவங்களால ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பதற்றமாகவும் மாறிடும். சுத்தி இருக்கவங்க இவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, இல்ல 2 மாசம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி இன்னொருத்தவங்களுக்கு அவங்க இப்ப பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ரிச்சுவல்ஸ்க்கும் இவங்களை இன்வைட் பண்ணாம அவங்களை அவாய்ட் பண்றதுனாலையும் இந்த கப்பிள் அவங்களை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த கப்பிள் மேல திணிக்கிறதுனால அவங்க 2 பேருடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸ் லைக் கார்டிசால் அதிகமாகும். இது விமனோட எக்கோட குவாலிட்டி அண்ட் கவுண்ட்டை கம்மி பண்ணும் அண்ட் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸையுமே ரொம்ப கம்மி பண்ணிடும். அவங்களே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு நினைச்சாலும் சுத்தி இருக்கவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்ல டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரெக்னன்சி பிளானிங்ன்றது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு பிரைவேட்டான டிசிஷன். அதுல உங்க ஒப்பீனியன்ஸையும் உங்க தாட்ஸையும் நுழைக்காதீங்க.